Assalamualaikum. நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மாங்காய் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான். அதாவது பச்சை மாங்காயில் ஒரு அத்தோ. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் ஏற்ற சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து அதை நீல வாக்கில் மெலீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஃபைன் சாப்பிடா இருக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு மெலீஸாக கட் பண்ணியிருக்கேன்னு. இது வந்து பிரித்து எடுத்தால் இந்த மாதிரி மெலீஸ் லேயராக வரும். இன்னொரு சின்ன சைஸ் வெங்காயத்தை எடுத்து அதை குட்டி குட்டியாக, அதாவது பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட பூண்டு வந்து முழு உருண்டையில் 2 உருண்டை எடுத்துக்கோங்க. அந்த 2 உருண்டை பூண்டை உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே ஒரு மீடியம் சைஸ் மாங்காய்க்குள்ள அளவு தான். ரொம்ப பெருசுலாம் ரொம்ப சின்ன மாங்காயும் இல்லை. ஒரு மீடியம் சைஸ் மாங்காய்க்கு என்ன அளவு வேணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் அதிகமான குவான்டிட்டி பண்ணும் போது அதுக்கேற்ற மாதிரி அளவுகளை கூட்டிக்கிறணும். பூண்டையும் பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து இப்போ நம்ம அந்த வெங்காயத்தை பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த வெங்காயத்தை மட்டும் இதில் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இது நல்லா பொரிஞ்சு ப்ரௌன் கலராக ஆகி வரணும். வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும். ரொம்ப டார்க் ஷேடு போயிடக்கூடாது. அப்புறம் மாங்காயில் சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் கசக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாங்காய் சீசன் இருக்கிறதோட இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் வெங்காய கலர் மாதிரி வந்துருச்சு. இதுவே கரெக்டான டெக்ஸ்சரு. இந்த அளவுலேயே நம்ம வெளியில் எடுத்துடுறோம். ஏன்னா இதுக்கு அடுத்தபடியாக வெங்காயம் முருகுச்சுன்னா ரொம்ப ஒரு ப்ரௌன் கலரில் ஆயிரும். மாங்காயில் சேர்த்து சாப்பிடும் போது கசக்கிற மாதிரி இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ வெங்காயத்தை எல்லாத்தையும் வெளியில் எடுத்துருங்க. அடுப்பை நல்லா குறைச்சிருங்க. இல்லைனா நீங்கள் மேலே உள்ள வெங்காயத்தை எடுக்கும்போது கீழே எண்ணெயில் கிடக்கிற வெங்காயம் வந்து கருக ஆரம்பிச்சிடும். இப்போ அதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் பொரிக்க போகிறேன். பாருங்கள் பூண்டுக்கு இதுதான் கரெக்டான கலர். போதும். இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது வெளியில் கொஞ்சம் எடுக்கிறதுக்குள்ள மிச்சம் இருக்க பூண்டு கருவிடும். அதனால் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடுறேன். இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்து நல்லா தோல் சீவி வச்சுருக்கேன். பாருங்கள். இப்போ இதை ஒரு கிரேட்டர் எடுத்து இதில் வந்து இந்த சின்ன கிரேட்டரில் துருவக்கூடாது. ரொம்ப தூள் மாதிரி ஆயிரும். பெருசில் தான் துருவணும். வச்சு சும்மா சரசரன்னு ஃபாஸ்ட்டாக துருவக்கூடாது. நல்லா வச்சு டைட்டாக ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் கிரேட் பண்ணாதான் அது நல்ல ஒரு திக்காக ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி வந்து விழுவும். இப்போ பாருங்கள் காமிக்கிறேன். பார்த்தீங்களா நல்லா திக்காக இந்த மாதிரி நீளமாக விழுவணும். இப்போ நான் மொத்த மாங்காய் துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம முதல்ல பொரிச்சு வச்சுருக்க வெங்காயம் பூண்டு 2 சேர்த்துடலாம். இது கூட
நான் காஞ்ச மிளகா வறுத்து நார்மலாக வீட்டில் பொடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா சில்லி ஃப்ளேக்ஸ், அந்த சில்லி ஃப்ளேக்ஸ்லேருந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெங்காயத்தையும் இதில் இப்போ சேர்த்துட்றேன். அதோட கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். அதோட இந்த மாங்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கடைசியாக அந்த வெங்காயம் பூண்டு பொரிச்சோம் இல்லையா அந்த எண்ணெயிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்து இதில் நான் சேர்க்குறேன். ஏன்னா அந்த எண்ணெயில் உள்ள பூண்டோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான், ஒரு சூப்பரான மாங்காய் அத்தோ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.